இங்க ஒரு வேம்பயர் இருக்கு. அது வேம்பயரா இருக்க பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அது மனுஷனா மாறணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. அதனால கஃபைன்குள்ள 100 வருஷம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மனுஷனா மாறிடுவா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த வேம்பயரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் வேம்பயர்ஸ் தான். சோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வாங்குறாரு. 100 வருஷம் கழிச்சு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லிட்டு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட் இருக்காரு. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. இதே போல 100 வருஷம் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. அந்த சமயத்துல தான் ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவை 3 வருஷமா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே அந்த வீட்டுக்கு வரா. அது மட்டும் இல்லாம இப்ப தெரியாம அந்த கஃபேனை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உள்ள இருந்து 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வேம்பயரை வந்து எழுந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹியூமன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கண்ணாடி பாக்குறாரு. பட் அதுல அவருக்கு தெரியவே இல்ல. அதுக்கப்புறமா தான் தெரியுது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேம்பயரா தான் அவர் இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம 100 வருஷம் முடியறதுக்கு ஜஸ்ட் ஒன் டே தான் இருந்துச்சு. அதுக்குள்ள அவ கஃபேனை திறந்ததுனால இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு அவரை கடிக்கிறதுக்காக போறாரு. பட் அதுக்குள்ள அந்த பொண்ணு இவரை கடிச்சிட்டாங்கன்னு எஸ்கேப் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம 100 வருஷம் கழிச்சு எழுப்ப வேண்டிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான நிலையில இருக்கனால இது எல்லாத்தையும் அவர் மறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.